வெல்கம் டு ஜாக் ராயல் ரைட். ஸோ இப்போ சிறுமலையில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்கள் பார்க்கலைன்னா முன்னாடி எபிசோட் போய் பாருங்கள். காஞ்சிபுரத்துலேருந்து சிறுமலை வந்திருந்தேன். ஸோ ஒன்லி ஒன் டே தான். நேற்று ஒரு 2 மணி போல் இங்கே வந்திருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:15, 12 மணி கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா மேகமலை. அடுத்தது மேகமலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கிறதுல, அதனால் அங்கே வந்து 5 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டுக்குள்ளே போய் ஆகணும். அந்த 5 மணி கூட எதுக்குன்னா அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கிறதுனால தான். ஒரு வேளை நீங்கள் ரூம் புக் பண்ணலன்னா நீங்கள் உங்களுக்கு கடைசி வந்து 3 மணிக்கு தான் போயிட்டு 5 மணிக்குள்ளே கீழே இறங்க சொல்லிவிடுவாங்க. ரூம் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 5 மணி வரைக்கும் விடுவாங்க. சிறுமலை பற்றிய ரிவ்யூ முடிஞ்சால் நான் கடைசி நாளில் நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட இது வந்து நான் ஏற்கனவே போயிருந்த நான் கமர்ஷியல் ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரியே இருந்த வத்தல் மலை, கல்வராயன் ஹில்ஸு, இந்த மாதிரி மலை தான். அதை திருப்பி இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைலாம் இந்த ஹில் ஸ்டேஷனில் ஒன்றும் உண்டாகலை. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஈர்ப்பு இந்த ஹில் ஸ்டேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொல்லிமலை போயிருந்தேன், கொல்லிமலைக்கு மறுபடியும் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி சில ஹில் ஸ்டேஷன்ஸ், ஏற்காடு போயிருந்தேன், ஏற்காடு போகணுன்னு மறுபடியும் ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி சில ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், மறுபடியும் நம்மளை இங்கே வரணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனாக இது இல்லை. ஸோ இதுதான் 18th பெண்டு மொத்தம். இது வந்து டவர். இங்கேருந்து நீங்கள் மேலேருந்து கீழே வியூவை பார்க்கலாம். செம ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதெல்லாம் வேறு லெவல் லேண்ட்ஸ்கேப்பு. இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், இந்த ஹில்ஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வண்டர்ஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் நேராக போய்கிட்டு இருக்கிற மேகமலைக்கு. ஸோ ரியலி ஆசம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த லேண்ட்ஸ்கேப்கே வரேன். அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது என் கண்ணுக்கு எல்லாமே. ஸோ ஐ எம் ரியலி என்ஜாயிங் ரைட் நவ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த ரைடு. ட்ரோனுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை ஏதாவது யூஸ் பண்ண முடியுதா நம்மளால்? மேகமலை 30 kilometers. ஸோ மேகமலைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். விண்மில்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ட்ரோன் ஷாட்ஸ் விடணும்னு பார்த்தேன், பட் ஹெவியாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்குது, காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மழைக்கு முன்னாடி உள்ளே போய் சேர்ந்துடணும். என்னது இது? ட்ரோன் கேமரா எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? சார் உங்கள்கிட்ட ட்ரோன் கேமரா, லிக்கர் பாட்டில் எது இருக்கா? லிக்கர் பாட்டில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ட்ரோன் மட்டும் சின்ன சார், பட் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணலாம். என்ன சார்? ட்ரோன் மட்டும் சின்ன மட்டும் அதை யூஸ் பண்ணலாம். ட்ரோன் எங்கேருந்து வர? அதாவது ட்ரோன் மேலே அழுத்துருவோம். இவங்க வந்து இப்படியே உங்களை திருப்பி வர்றது. நீங்கள் தங்க போகிறீங்கன்றதுக்காக நான் உங்களை வந்து வாங்கி வச்சு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னையை நம்பி கொடுத்துட்டு போகலன்னா உங்களை நம்பி நான் அனுப்ப முடியாது. ஹலோ, எங்கே இருக்க? எங்கேருந்து எங்கிட்ட வர்றாப்புல?
ரிசர்வ் ஃபாரஸ்ட் எடுக்கூடாதுன்னே தெரியும். இல்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு இல்லை, சில பேர் ஏதாவது அங்கே யூடியூப் இது போடுறதுக்காண்டி அப்படியே கவர் பண்ணி போட்டு விட்ருவாங்க. ஒரு சில பேர் அதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிறப்போ அதை போட்டு விட்ருவாங்க. உங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு எடிட் பண்ணி ஏதாவது வாய்ஸை போட்டு எடுக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னோட பர்பஸ் இப்போ பொண்ணு காட்டுறது ஓன் பர்பஸ் ஓன் பர்பஸ். நம்ம அவருடைய பேட்டரிஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதான் சரி, இப்போ தான் நான் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். ஒரு ட்ரோனுக்கு நீ திருப்பி அனுப்புவியா? எவ்வளோ பெரிய பெரிய இடத்தெல்லாம் எடுக்கிறானுங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரோனை வச்சு. மன உளைச்சல் தான் உண்டாகணும். ஸோ ஈவினிங் இப்போ 5:13. மொத்தம் 18 ஹேர்பின் பென்ஸு, அதில் 15 வந்திருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். உண்மையாகவே மேகமலையில் நிறைய வைல்டு எலிஃபென்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய இடம் தான் இது. என்னது சார் அது? ஓ, காட்டுக்கோழி. பார்த்தேன் சார். மேகங்கள் பாருங்க எப்படி ஒட்டி போராசுது பாருங்க. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை எப்பவுமே. பயங்கரமா இருக்கு. அப்படியே எக்ஸலண்ட் வியூ அது. வா, பயங்கர சில்லுன்னு இருக்கு. நம்பவே முடியல இவ்வளோ அழகா இருக்குமான்ட்டு. வா, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு இங்கே. சான்ஸ்லெஸ். பயங்கர சில்னஸ், பயங்கர அழகு. So look into the view. Woo! உள்ளே என்ட்ராகும் போதே பயங்கரமாக இருக்கும். இன்னும் ரூம்க்கே போகல நான். திங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பட் உள்ளே போகிறதுக்குள்ளவே இவ்வளவு அழகான ஒரு வியூவாக இருக்குது. வேறு லெவல் உண்மையாக மேகமலை.
இங்கே பாருங்க. பாருங்க. வாவ் வாவ் வாவ். ஸோ இன்றைக்கி மேகமலையில் தங்க போகிற ரிசார்ட் இதுதான், பொன்மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரிசார்ட் இது. ஸோ எங்கே வண்டி நிப்பாட்டணும்னு தெரில, நான் நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப கீழே டவுன்லலாம் இருக்கு. ஓ மை காட், ஜீசஸ். ஐயோ 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 ஐயோ. பயங்கரமாக இருக்குது. நேற்று தங்குன்றது தான் அது பயங்கரமாக இருந்ததுன்னா ஐயோ. ஸோ இதுதான் நான் தங்கியிருக்க ஸ்டே, பொன்மலை ரிசார்ட். ரூம்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இடமும் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல். வரும்போது ஒரு பெரிய டென்ஷனில் வந்தேன், ட்ரோனை முதல்ல கீழே செக் போஸ்ட்டில். பட் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஹலோ மை டியர் பாய். ஹலோ ஜெகு பாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா? டெவினா என்னம்மா ஃபீல் பண்ணலையா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ன்றேன்.